ஹலோ வியூவர்ஸ். ஹலோ வியூவர்ஸ். வெல்கம் டு மினிட்ஸ் மிஸ்ட்ரி. வெல்கம் டு மினிட் மிஸ்ட்ரி. இன்னைக்கு வீடியோல பகல்காம்ல கொடூரமான முறையில் ஈவிரக்கமின்றி நடந்த அட்டாக்கை பத்தி தான் பார்க்க போறோம். அந்த அட்டாக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி அந்த அட்டாக்ல இறந்த நம்ம இந்தியர்களோட குடும்பங்களுக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கிறோம். பைசரன் வேலி இது தெற்கு காஷ்மீர்ல அனந்த்நாக் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பகல்காம் ஏரியால இருக்கிற ஒரு அழகான புல்வெளி கிராஸ்லேண்ட் பகுதி தான் இந்த ஒரு பைசரன் வேலி. இது பகல்காம்ல இருந்து கிட்டத்தட்ட 5 ல இருந்து 7 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கு. இந்த ஒரு பிளேஸ்க்கு மட்டும் நம்ம போய் நின்று பார்த்தோம் அப்படின்னா அதோட விசுவல் நம்ம கண்களே பறிக்கிற அளவுக்கு அவ்வளவு அமேசிங்கா இருக்குமா. ஏன்னா இந்த இடத்துல அவ்வளவு பெருசா பறந்து விருந்த புல்வெளி பகுதி இருக்கும். அதுக்கு பின்னாடியே ஓங்கி வளர்ந்த பைன் ட்ரீஸ் இருக்கிற ஃபாரஸ்ட் இருக்கும். அதுக்கு பின்னாடி அதற்கு மேல ஓங்கி வளர்ந்த பனி மலைகள் இருக்கும். சோ அந்த இடத்துல போய் நின்றோம் அப்படின்னா அதோட விசுவல் நம்ம கண்களை செம்மையா பறிக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இந்த ஒரு அமேசிங்கான விசுவலை பார்க்கிறதுக்காகவே எக்கச்சக்கமான டூரிஸ்ட் அந்த இடத்துக்கு வருவாங்க. அப்படி வந்து பார்க்குற எல்லாருமே அந்த பிளேஸை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு மினி சுவிட்சர்லாந்து அப்படின்னு தான் சொல்லவே செய்வாங்க. இந்த சீனரிக்கான பிளேஸை நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஒன்னு நடந்து போய் அங்க ரீச் ஆகணும், இல்லாட்டினா குதிரைகள் இருக்கு பாத்தீங்களா, அந்த குதிரை மேல ஏறி போனா மட்டும்தான் அந்த இடத்தை ரீச் பண்ணவே முடியும். அது மட்டும் கிடையாது, இந்த ஒரு அழகான பிளேஸ் லிட்டர் அப்படின்ற ஒரு ஆற்றுக்கு பக்கத்திலே தான் அமைஞ்சிருக்கு. இந்த ஒரு லிட்டர் ரிவரை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா வருஷம் வருஷம் அமர்நாத் யாத்திரையை மேற்கொள்வாங்க பாத்தீங்களா, அந்த அமர்நாத் யாத்திரையை மேற்கொள்றதுக்கு பேஸ் கேம்பா இருக்கிற பிளேஸே இந்த ஒரு லிட்டர் ரிவர் தான். சோ இவ்வளவு சிறப்பம்சங்கள் நிறைஞ்சு காணப்படுறதுனாலே இந்த ஒரு பிளேஸ் எக்கச்சக்கமான பேரை கவர்ந்து இழுக்குது. அதுல முக்கியமா சொல்லணும் அப்படின்னா ஃபேமிலியோட சேர்ந்து அவுட்டிங் போகணும்னு நினைப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இங்க எக்கச்சக்கமா வருவாங்க. ஹனிமூன் போகணும்னு நினைப்பாங்க பாத்தீங்களா அவங்களும் எக்கச்சக்கமா வருவாங்க. டூருக்குன்னு பிளான் பண்ணி எக்கச்சக்க பேர் போவாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் எக்கச்சக்கமா அந்த இடத்துக்கு வருவாங்க. நேச்சுரல் எந்தூசியாசிஸ்ட் இருப்பாங்க பாத்தீங்கன்னா அவங்களும் இந்த பிளேஸை ரசிக்கிறதுக்காகவே நிறைய பேர் வருவாங்களாம். அப்படிதான் ஏப்ரல் 22ஆம் தேதி, அதாவது நேற்றும் இந்த ஒரு பிளேஸோட அழகை ரசிக்கிறதுக்காக எக்கச்சக்க பேர் அந்த இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ அப்படி டூரிஸ்ட் எல்லாம் டூரை என்ஜாய் பண்ணிட்டு இருக்க அந்த ஒரு டைம்ல இன்னும் கொஞ்சம் அப்ராக்சிமேட்டா சொல்லணும்னா மதியம் 1:30 ல இருந்து 2:30 மணிக்குள்ள கிட்டத்தட்ட 6 துப்பாக்கி ஏந்திய நபர்கள் அந்த இடத்துக்குள்ள வர்றாங்க. அப்படி வந்தவங்கள சில பேர் பாத்தீங்கன்னா மிலிட்டரி ட்ரெஸ் போட்டு இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஸோ அப்படி ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்த அவங்கள சுற்றுலாக்கு வந்த சுற்றுலா பயணிகள் பார்க்குறப்ப இந்தியன் ஆர்மி தான் வந்திருக்காங்க, அவங்க நம்மளுக்கு பாதுகாப்பு தான் கொடுக்க போறாங்க அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனா அவங்க நினைச்சதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா எதிர்பாராத நேரத்துல அவங்க கையில வச்சிருந்த துப்பாக்கியை எடுத்து சுற்றுலா பயணிகள் மீது சுட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படி சுட ஆரம்பிச்சோன்னே அது வரைக்கும் அந்த புல்வெளியில இயற்கையை ரசிச்சிருந்த சுற்றுலா பயணிகள் எல்லாருமே பயத்துல அங்கிட்டு இங்கிட்டு ஓட ஆரம்பிக்கிறாங்க. அப்படி ஓடுனவங்கள சில பேர் இந்த 6 பேர் வலுக்கட்டாயமா பிடிச்சு சில கேள்விகளை கேட்டு கேட்டு சொல்றாங்க. அந்த கேள்விகள்லாம் கேட்கிறப்ப இப்பெல்லாம் கூட இந்த உலகத்துல மனிதர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கே கோபத்தை கிரியேட் பண்ணுது. ஏன்னா அப்படி பிடிச்சவங்கள பேரை கேட்டிருக்காங்க. அப்படி பேரை கேட்ட உடனே இவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்க அப்படின்னு டிட்டர்மைன் பண்ணிடுறாங்க. அது இந்து நேமா இருந்துச்சுன்னா யோசிக்காம சுட்டு தள்ளிருக்காங்க. அப்படி இவங்க சுட்டு தள்ளினதுல மேக்சிமம் யார் இருந்திருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா ஆண்கள் தான் இருந்திருக்காங்க. குழந்தைகளையும் பெண்களையும் மேக்சிமம் விட்டு இருந்திருக்காங்க. இப்படி இவங்க கண்ணு மூணு தெரியாம அங்க இருக்கிற சுற்றுலா பயணிகளை சுட்டுட்டு இருக்கிற அந்த ஒரு டைம்ல அந்த இடத்துக்கு வர சுற்றுலா பயணிகளை குதிரையில ஏற்றி கூட்டு வர சுற்றுலா கைடு ஒருத்தர் அந்த இடத்துல இருக்கிற சுற்றுலா பயணிகளை முடிஞ்ச அளவுக்கு நம்ம காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற தீவிரவாதிகளுக்கு முன்னாடி போய் நின்றுட்டு அவங்க சுடுறதை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிட்டு தனக்கு பின்னாடி இருக்கிற சுற்றுலா பயணிகளை ஓடிருங்கன்னு சொல்லிட்டு அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்காரு. அப்படி ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிற அவரை பார்த்து அந்த தீவிரவாதிகள் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க நீ எதுக்கு இப்ப தேவையில்லாம இந்த இடத்துல வந்து நிக்கிற, ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு, அப்படி போயிட்டனா நீ உயிரோட இருப்ப, இல்லாட்டினா உனையும் சுட்டு வீழ்த்த வேண்டியிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டி இருக்காங்க. ஆனா அப்படி மிரட்டுறப்பையும் அந்த ஒரு மனுஷன் கொஞ்சம் கூட பயப்படாம இங்க வந்த சுற்றுலா பயணிகள் என்னைய நம்பி வந்திருக்காங்க, அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை, நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா என்னோட சுற்றுலா பயணிகளை மட்டும் விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை எதிர்த்த மாதிரி பின்னாடி திரும்பி நீங்க போங்கன்னு சொல்லிட்டு சுற்றுலா பயணிகளை சொல்லிட்டே இருந்திருக்காரு. இப்படி இவர் சுற்றுலா பயணிகளை ப்ரொடெக்ட் பண்ண இந்த ஒரு விதம் அந்த டெரரிஸ்ட் எவனுக்குமே பிடிக்கல. அதனாலேயே கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த கைடையும் சுட்டு தள்ளிடுறாங்க. அப்படி சுட்டு தள்ளப்பட்ட அந்த கைடோட பேரு சையத் அதில் ஹுசைன் ஷா. எஸ், இவரும் ஒரு முஸ்லீம் தான். இவர் தான் தன்னால முடிஞ்ச அளவுக்கு தன்னுடைய சுற்றுலா பயணிகளை பாதுகாக்க அவ்வளவு தூரம் ட்ரை பண்ணி தன்னோட உயிரையும் தியாகம் பண்ணியிருக்காரு. இப்படி தியாகம் பண்ண இவரோட ஃபேமிலியை பத்தி சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா இவரோட ஃபேமிலியில வேலை பார்க்குற ஒரே ஆள் அப்படின்னா அது இவர் ஒருத்தர் தான். சோ இப்போ இவர் ஒருத்தர் இறந்தனால அவங்க ஃபேமிலி அடுத்த நாள் சாப்பிடுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாத ஒரு சிச்சுவேஷன்ல தான் இப்ப பரிதவிச்சிட்டு இருக்காங்க. இவர் இறந்துட்டார்ன்ற நியூஸை கேட்ட உடனே அவங்க ஃபேமிலியே கதறி கதறி அழுததாகவும் சொல்லப்படுது. சோ இப்படி இவரை சுட்டு கொண்டோடனே அதே இடத்துல இருந்த பாரத் பூஷன் அப்படின்ற பெங்களூரை சேர்ந்த ஐடி கம்பெனில வேலை பார்க்கிறவரையும் அவருடைய மனைவி மற்றும் அவருடைய 3 வயது மகனுக்கு முன்னாடியே ஈவு இறக்கெல்லாம் சுட்டுக் கொள்றாங்க. அது இவங்க 2 பேர் மட்டும் கிடையாது, அதே பைசரான் வெளியில 6 நாளைக்கு முன்னாடி தான் கல்யாணம் முடிச்ச 26 வயதான இந்தியன் நேவி ஆபீசரான வினய் நார்வாலும் அவருடைய மனைவிக்கு முன்னாடியே சுட்டு கொல்லப்படுறாரு. இவங்களோட சேர்த்து அந்த பைசரான் வெளியில இருந்த 26 அப்பாவி மக்களை இந்த 6 தீவிரவாதிகளும் ஈவு இரக்கமே இல்லாம சுட்டு கொன்றானுங்க. அப்படி சுட்டு கொன்ன உடனே அங்கிருந்து தப்பிச்சு ஓடவும் செஞ்சிடறானுங்க. சோ இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்த அடுத்த சில நிமிடங்களிலே பாத்தீங்கன்னா இந்த நியூஸ் பக்கத்துல இருந்த போலீஸ்க்கும் ஆர்மிக்கும் தெரிய வருது. அப்படி தெரிஞ்ச உடனே ஆர்மி அந்த இடத்துக்கு விரைந்து போறாங்க. அப்படி விரைந்து போன அவங்கள பார்த்து அங்க இருந்த அப்பாவி மக்கள் எல்லாருமே தயவு செஞ்சு எங்களை உயிரோட விட்டுருங்க, எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு
அப்படின்னு பயத்துல கதறி கதறி அழுதுருக்காங்க. இதை பார்த்த ஆர்மி ஆபீசர்ஸ்னால அங்க என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அவங்கள ஃபர்ஸ்ட் சமாதானப்படுத்திட்டு அடுத்து அவங்களுக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்கிறப்பதான் அங்க வந்த தீவிரவாதிகள் ஆர்மி ட்ரெஸ் போட்டு வந்திருக்காங்க அப்படின்றதே தெரிய வந்திருக்கு. சோ அதனாலதான் பாதுகாக்க வந்த ஆர்மியை இனிஷியலா பாக்குறப்ப இந்த அப்பாவி மக்கள் பயந்துருக்காங்க அப்படின்றது தெரிய வந்திருக்கு. சோ இது தெரிய வந்த உடனே அங்க இருந்த அப்பாவி மக்களையும் இறந்து போனவங்களையும் காயமடைந்தவங்களையும் மீட்டு பக்கத்துல இந்த ஸ்ரீநகர் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துறாங்க. ஒன்ஸ் அங்க இருந்த மக்கள் எல்லாருமே அங்க இருந்து சேஃப்டி அனுப்பின உடனே அந்த இடத்த கம்ப்ளீட்டா நம்ம இந்தியன் ஆர்மி சீல் பண்ணிடுறாங்க. சீல் பண்றதோட மட்டும் இல்லாம அங்க இருந்து தப்பி ஓடின டெரரிஸ்ட தேடுறதுக்கான முழு பீச்லயும் இறங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இப்படி நம்ம இந்தியன் ஆர்மி தப்பிச்சு ஓடின அந்த டெரரிஸ்ட தேடுற பணியில தீவிரமா ஈடுபட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல சைடு பை சைடு இறந்து போனவங்களோட எண்ணிக்கையை கவுண்ட் பண்ணி பாக்குறப்ப மொத்தம் 26 பேர் இறந்திருக்காங்க அப்படின்ற ஒரு நியூஸும் வெளியே வருது. இந்த ஒரு நியூஸை கேள்விப்பட்ட உடனே நம்ம பாரத பிரதமர் நரேந்திர மோடி உச்சக்கட்ட கோபத்துக்கும் போயிடுறாரு, அதே நேரத்தில் சோகத்துக்கும் போயிடுறாரு. சோ அதனாலேயே அவர் மேற்கொண்ட சவுதி அரேபியா பயணத்தை பாதிலே ரத்து செஞ்சுட்டு மறுபடியும் இன்னைக்கு இந்தியாவுக்கு வந்துட்டாரு. அப்படி வந்த உடனே ஏர்போர்ட்லயே ஒரு அவசர மீட்டிங்கும் நடத்தப்பட்டதா சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இந்தியாவோட ஹோம் மினிஸ்டரான அமித்ஷாவும் இந்த பகல்காம் பிளேஸை போயிட்டு பார்வையிட்டு வந்ததோட மட்டும் இல்லாம அங்க இருந்து போன மக்களுக்கு இறுதி அஞ்சலியும் செலுத்திட்டாரு. அந்த இறுதி அஞ்சலி செலுத்தின கையோட அமித்ஷா ஒரு அறிக்கையும் வெளியிட்டிருக்காரு. அதுதான் இந்த கொடிய தாக்குதலில் ஈடுபட்ட டெரரிஸ்டுக்கு உரிய தண்டனை கிடைச்சே ஆகும் அப்படின்ற ஒரு வார்னிங்கையும் வெளிப்படுத்தியிருக்காரு. இப்படி இந்த இன்சிடென்ட் எல்லாமே நடந்துட்டு இருக்கிற இந்த ஒரு டைம்ல இந்த கொடூரமான தாக்குதலை மேற்கொண்டது நாங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீவிரவாத அமைப்பு பொறுப்பேற்றிருக்காங்க. அவங்க தான் ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். இவங்க வேற யாரும் கிடையாது, லஷ்கரை தொய்பா இருக்காங்க பாத்தீங்களா, அவங்களோட ஒரு ஷேடோ ப்ராக்ஸி தான் இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட். இவங்க தான் இதை நாங்க பண்ணிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஓப்பனா ஸ்டேட்மெண்ட்டும் வெளியிட்டிருக்காங்க. இந்த ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் பாத்தீங்கன்னா 2019 இருந்து 2020 காலகட்டத்துல தான் காஷ்மீர்ல உருவாகவே ஆரம்பிச்சிருக்கு. அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரோட சிறப்பு அந்தஸ்தை ரத்து பண்ணாங்க பாத்தீங்களா, அதுல இருந்தா உருவாகவே ஆரம்பிச்சிருக்காங்க. அதுவும் எதுக்காக உருவாயிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா காஷ்மீர் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றதுக்காக தான் உருவாகவே செஞ்சிருக்காங்க. சரி, இவங்க எதுக்கு இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதலை பண்ணாங்க அப்படின்னு அனலைஸ் பண்ணி பாக்குறப்ப சில காரணங்கள் சொல்லப்படுது. அதுல முதலாவதா பாத்தீங்கன்னா அவுட் சைடர்ஸ் நிறைய பேர் இப்ப காஷ்மீர்ல குடியேற ஆரம்பிச்சிட்டாங்க. அதனாலதான் இந்த தாக்குதல் பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது காஷ்மீர்ல காஷ்மீரை பூர்வீகமா கொண்டவங்க மட்டும் இல்லாம வெளி மாநிலத்தவர் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க மட்டும் ரீசன்ட் டைம்ல கிட்டத்தட்ட 85,000 பேர் வந்து குடியேறினதா சொல்லப்படுது. சோ இது பிடிக்காம தான் இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் பண்ணதாகவும் சொல்லப்படுது. ஏன்னா இப்படி ஒரு தாக்குதல் நடந்துச்சு அப்படின்னா இனிமேல் காஷ்மீர்ல யாரும் போய் செட்டில் ஆகவே பயப்படுவாங்க இல்லையா, அதுக்காக கூட இப்படி பண்ணிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் கிடையாது, இப்ப ரீசன்ட் டைமா காஷ்மீரோட எக்கனாமியும் பார்த்தீங்கன்னா லைட்டா ரைஸ் ஆயிருக்கு. அது எக்ஸாம்பிளோட சொல்லணும் அப்படின்னா லாஸ்ட் இயர் அதாவது 2024 மட்டும் கிட்டத்தட்ட 3 மில்லியன் டூரிஸ்ட் காஷ்மீருக்கு வந்துட்டு போயிருக்காங்க. இது வரைக்கும் இருந்த இயர்ஸ்ல போன வருஷம் தான் அளவுக்கு அதிகமான டூரிஸ்ட் காஷ்மீருக்கு வந்துட்டு போனதாகவும் சொல்லப்படுது. சோ இப்படியே போச்சு அப்படின்னா காஷ்மீர் பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டாவும் மாறிடும், எக்கனாமி ரைஸ் ஆயிரும். இது நடக்கவே கூடாது, இதை நம்ம கொலாப்ஸ் பண்ணணும் அப்படின்ற விதமா தான் மேபி இந்த டெரரிஸ்ட் இதை பண்ணிருக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுது. அதுக்கு அடுத்த ரீசனா ஜூன் மாசம் பாத்தீங்கன்னா அமர்நாத் யாத்திரை நடக்க போது அதுக்கு வார்னிங் பண்ற விதமா தான் இந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா என்னதான் தீவிரவாதிகள் இப்படி பண்ணதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் அப்பாவி மக்களோட உயிரை பறிச்சது தண்டனைக்குரிய குற்றம் தான். சோ அதனாலே உலகத்துல இருக்க பல நாடுகளோட தலைவர்களும் இந்த இன்சிடென்ட்டுக்கு கண்டனம் தெரிவிச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் கிடையாது, அமெரிக்க துணை அதிபரான ஜேடி வான்ஸ் இந்தியாவுக்கு வந்திருக்கிறப்ப இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கிறது தேசிய பாதுகாப்பு அச்சுறுத்தக்கூடிய ஒரு விஷயமாவும் பார்க்கப்படுது. அது மட்டும் கிடையாது, 2019 புல்வாமா அட்டாக்கு அப்புறம் நடந்த ஒரு மிகப்பெரிய தாக்குதல் இது அப்படின்றனாலேயே இப்ப ஒட்டுமொத்த இந்தியாவும் அந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக கொதித்து எழுந்திருக்காங்க. அது மட்டும் கிடையாது, காஷ்மீர்ல இன்னைக்கு வரலாறு காணாத ஒரு மிகப்பெரிய இன்சிடென்ட் நடந்திருக்கு. அதுதான் காஷ்மீர்ல இருக்கிற பொது மக்களா இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளா இருந்தாலும் சரி, எல்லாருமே யுனைடடா ஒன்று சேர்ந்து அப்பாவி மக்களுக்கு எதிராக நடத்தப்பட்ட இந்த ஒரு கொடுந்தாக்குதலுக்கு எதிராக அவங்களே கைகளை உயர்த்தி போராடுறதோட மட்டும் இல்லாம அவங்க எல்லாரும் ஒன்னு சேர்ந்து இன்னைக்கு காஷ்மீர் ஃபுல்லாவே பந்த் அறிவித்து காஷ்மீர்ல இருக்கிற எல்லா கடைகளையுமே அடைத்து தங்களோட எதிர்ப்பை வெளிக்காட்டி இருக்காங்க. இந்த ஒரு நிகழ்வு பார்த்தீங்கன்னா கடைசி 35 வருஷத்துல எந்த நாளுமே காஷ்மீர்ல நிகழவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது பொலிட்டிக்கல் அண்ட் சிவில் சொசைட்டி எல்லாருமே யூனிஃபைடா ஒன்னு சேர்ந்து தங்களோட எதிர்ப்பை வெளிப்படுத்தி பந்த் அறிவிச்சது கடைசி 35 வருஷத்துல இதான் முதல் தடவை அப்படின்னு சொல்லப்படுது. சோ இந்த ஒரு அட்டாக்ல ஈடுபட்ட அந்த தீவிரவாதிகளுக்கு என்ன மாதிரியான கொடுமையான தண்டனை கொடுக்கணும் அப்படின்றத நீங்களே கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த அட்டாக்ல 3 தமிழர்களும் இருந்திருக்காங்க, அவங்க காயமடைந்திருக்காங்க, அவங்க வேகமா குணமாகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேண்டிக்கிறோம். அதே நேரத்தில் இந்த அட்டாக்ல இறந்து போன 26 ஃபேமிலிக்கும் நம்முடைய ஆழ்ந்த இரங்கல்களை நம்ம தெரிவிச்சுக்கிறோம். நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.